ஓகே, இன்னைக்கு நம்ம அந்த காலையில கேட்க போற விஷயம் வந்து எல் ஷடாய். இந்த ஹீப்ரு வேர்ட் டுடேஸ் ஹீப்ரு வேர்டு வந்து எல் ஷடாய். எல் ஷடாய் என்பது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஷடாய்ங்கிறதுக்கு வந்து ஒரு 3 எழுத்து உண்டு ஹீப்ருல. அது ஒரு ஒருமைப்பாட்டை காமிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். எல் ஷடாய் அப்படின்னா நம்முடைய தேவன் போதுமானவர். போதுமானவர்னா இப்பத்திக்கும் போதுமானவர், எப்பத்திக்கும் போதுமானவர். இதுல நம்ம அந்த அந்த வார்த்தையை அந்த அந்த நாமத்தை ஏன் ஆண்டவர் சொல்ல போனாரு அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மற்ற ஜனங்களை பின்பற்றி மற்ற தெய்வத்தை பின்பற்றி போகும்போது அவங்க ஒரு சில காரியங்களை பாக்குறாங்க. அந்த பாகால் அப்படின்னு உண்டு, அஸ்ரோத் அப்படின்னு சொல்லி உண்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள். பாகால் அப்படிங்கிறது ஆண் கடவுள், அஸ்ரோத் என்பது பெண் கடவுள். அது விளைச்சலுக்காக ஒரு கடவுள். பாகால வந்து விளைச்சலுக்காக வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அஸ்ரோத்துங்கிற அந்த பெண் கடவுள் எதுக்குன்னா மழைக்காக இது பண்ணுவாங்களாம். சோ மழையும் வரணும், எனக்கு விளைச்சலும் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அந்த பிரஜாதி மக்கள் என்ன செய்வாங்களாம், இப்படி அந்த தெய்வத்துக்கு முன்னால அவலட்சியமான காரியங்களை செய்வாங்களாம். எதுக்கு? செக்ஷுவல் உறவுலாம் கொள்வாங்களாம் அந்த அந்த கடவுளுக்கு அந்த உருவாக்கி வச்சுட்டு. இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவங்களுக்கு. இப்படி தேவைகள் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை மாத்திட்டே இருப்பாங்க. நிறைய கடவுள் உண்டு. அந்த கடவுள்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கடவுளை நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எல் ஷடாய் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மகிமையின் ராஜா இல்ல, அவர் மாட்சிமை நிறைந்தவர், இம்மைக்கும் மறுமைக்கும் உரியவர். சோ இன்னைக்கு மட்டும் அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு முடிக்க போறது கிடையாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர்னா, எல்லாவற்றுக்கும், நம்ம வேலைக்கு, நம்ம சாப்பாடுக்கு, நமக்கு இன்னைக்குள்ள வாழ்வுக்கும் சரி, இன்னைக்குள்ள மலைக்கும் சரி, இதுக்கப்புறம் நம்ம நிச்சயமான ஒரு வாழ்வுக்கு போறோம்ல, அந்த வாழ்வுக்கு நமக்கு தரப்போற ஒரு ஆசீர்வாதத்தையும் தருகிற ஒரே ஆண்டவர் நம்முடைய எல் ஷடாய். எல் அப்படின்னா the powerful God. அந்த பொதுவான அந்த ரெண்டு ஆலஃப் லாமெட் 2 எழுத்து சொல்லுவாங்க. அந்த ஹீப்ரு எழுத்துல முதல் எழுத்து ஆலஃப், ஆதியும் அவர், அந்த அந்தமும் அவருடைய எழுத்தா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த எல் ஷடாய் அப்படிங்கிறது வந்து அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மார்பகம் உடையவர். ஆண்குள்ள மார்பு, பெண்குள்ள மார்பு, போஷிக்கிறவர். நம்மளை இன்னைக்கு மட்டும் போஷிக்கப்படுறது கிடையாது, மறுமையிலும் போஷிக்கிற ஆண்டவர் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ இது உலகத்துல உள்ள மக்கள்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களை தேடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் என்ன செய்வார் தெரியுமா? enough, he is enough for me today and forever. இந்த எட்டர்னிட்டிக்கும் அவர் போதும், இந்த நித்தியம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கும் அவர் போதும், நித்தியத்துக்கும் அவர் போதும்ல. அப்படிப்பட்ட காரியத்தை தருகிற ஒரே ஒரு ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவருடைய நாமம் எல் ஷடாய். எல் ஷடாய் என்பது போதுமானவர், போதுமானவர்களும் அதிகமானவர். இந்த நாளில நம்ம அப்படி இந்த போதுமானவர் இந்த வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் போதுமானவரா இருக்க போறார், ஒருவேளை அப்படிங்கறத மாத்திரம் என்ன செய்யறோம், கேட்க போறோம். இந்த வல்லமையில கரம் ஆண்டவரோட இருக்கும் சொல்லி நம்ம ஜெபத்தோட என்ன செய்வோம், காத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற அந்த 3வது நாள் நம்முடைய போர்ஷன் வந்து நமக்கு அந்த குளோரிபிகேஷன் இல்ல, 3rd டே. இந்த குளோரிபிகேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது கத்துக்க போறோம் நாளையில. ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தோம் ஜஸ்டிஃபிகேஷன் த்ரூ ஹிஸ் பிளட். செகண்ட் டே சாக்டிஃபிகேஷன் த்ரூ கிரேஸ் இல்ல, அவரால் தான் அதுவும் நமக்கு நடக்குது. இப்போ அந்த குளோரிபிகேஷன், அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளலாம். நம்ம மெர்சியாக இருக்காங்க, மீதான இருக்காங்க. குட் மார்னிங் ஆல். இந்த காலை வேளையில உங்களோட கூட இந்த தேவனுடைய வார்த்தையை ஸ்டடி பண்ணுவதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக, வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஜஸ்ட் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாம். அந்த இந்த நல்ல இந்த காலை வேளையில நீங்க எங்களோடு கூட என்ன நீங்க பேச போறீங்க சுவாமி, எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து இந்த அதிசயங்களே காணத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல கூட சுவாமி, அந்த காலை வேலையில எங்களோடு கூட நீங்க இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. விவேகத்துல உள்ள அதிசயங்களே காணத்தக்கதாக எங்களுடைய சுவாமி மன கண்களை தேவன் திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் இருதயங்களே தேவன் திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கரங்களை கொடுக்கிறோம் தேவன், நீ மகிமைப்படுங்க. துதிகரம் மேமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, இன்னைக்கு பிபிடி நாங்க போடல, பட் மேபி பை தி எண்ட் ஆஃப் திஸ் டே நாங்க பிபிடி அலாங் வித் வாய்ஸ் ஓட சேர்த்து நம்ம குரூப்ஸ்ல நாங்க அதை
போஸ்ட் பண்றோம். ஸோ மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேபி உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா you can just take down the verses that I quote and நீங்க later through this day you can go through those verses. நீங்க திரும்பி அதை எடுத்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். சாரி எனக்கு சீக்கிரமாக அந்த பிபிடி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. ஸோ by the end of this day maybe we will be able to give you the PPT along with the voice. Okay. Okay. Slide இன்னும் song slide தான் ஷோ ஆயிட்டு இருக்கா? இல்லக்கா இப்போ தெரியுதுக்கா. Day 3 glorification. Okay. அந்த ஸ்லைட் இருக்குக்கா. சரி அசு, thank you. ஓகேக்கா. ஓகே, இது ஒண்ணுதான் அசு, வேற பிபிடி நாங்க எதுவும் போடல. ஓகே. Okay. So as Christians we have great hopes. நிறைய நம்பிக்கை இல்ல நமக்கு இருக்கு. என்ன மாதிரி நம்பிக்கை அப்படின்னா we have hope in God. இல்ல ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. We have hope இல்ல that we'll go to the eternal life. We'll get an eternal life அப்படின்ற ஒரு hope நமக்கு இருக்கு. Titus 3:7 we see that. அப்புறம் இந்த ஹோப்ஸ் எல்லாமே it is not just mere wish, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு விஷ் மட்டும் இல்ல, but it is a strong confidence about the future. எனக்கு இது கட்டாயம் இது நடக்கும் நம்பிக்கை இல்ல, it's strong confidence about the future. நமக்குள்ள ஹோப்ஸ், நமக்குள்ள நம்பிக்கை எல்லாமே அப்படிதான் இருக்குது இல்ல. ஸோ இப்படிப்பட்ட நிறைய நம்பிக்கைகள் நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில இருக்கும்போது one such greatest hope என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா glorification அப்படின்ற ஒரு term இல்ல, glorification அப்படின்ற ஒரு காரியம். So when we are focusing on our future glorification, it's effective way to increase our hope. ஏன் அப்படின்னா நம்ம ஹோப்பை இன்னும் நம்மள அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிகாஸ் அதுல இந்த குளோரிஃபிகேஷனுக்கு கீழே தான் the return of Christ இல்ல, அவருடைய வருகை திரும்பி வருது. The resurrection of our body இல்ல, அவர் வந்தார், மரிச்சார், he came, he died and he rose again இல்ல, அதனால we are justified. நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். பட் நம்ம பாடி நம்ம ரிசரெக்ட் ஆகி அவர் கூட இருப்போம் அப்படின்ற ஒரு that kind of hope it increases with this term called glorification. அடுத்து பார்க்கும்போது reunion with all the saints of all times. நம்ம ஒருவேளை நம்ம கூட ரொம்ப ஆசையா இருக்கு, மோசே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, இல்லாட்டி நம்ம ஜாஷுவாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல, we have hope that we will be meeting them. So this also gets fulfilled in the glorification, the resurrection of the body, reunion with all the saints of all times. அவங்கள நம்ம சந்திப்பதற்கு, அவங்க கூட reunion பண்ணுவதற்கு இந்த glorification தான் ஒரு ஹோப்பா இருக்கு இல்ல. Then stepping into eternal home, we have an eternal home இல்ல, அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த glorification மூலமா தான் நமக்கு கிடைக்குது இல்ல. So இவ்ளோ this gives so much of hope. So what is glorification அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, it is a final step in the process of salvation. We had been seeing justification, sanctification, இதெல்லாமே it's a process of salvation, ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற ஒரு one of the process இதெல்லாமே. So இது எங்க, where does this process end அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it ends in this term called glorification. So we saw the day before yesterday, justification. It is power over penalty of sin. நம்ம செய்த பாவத்திற்கு actually we should be நம்ம தண்டிக்கப்பட வேண்டியிருக்குது. பட் God said no, you are not guilty, you can go free அப்படின்னு சொல்லிட்டு நம்மள justify பண்ணி நம்மள அனுப்பிட்டாங்க. The second day we saw yesterday, sanctification is power over sin. God set us apart for his great purpose and he sanctifies us and he gives us power over sin. இன்னைக்கு glorification is power over death. Glorification is power over death. நமக்கு சாவின் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் டெத் இந்த உலகத்துல இட் இஸ் for sure இல்ல, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டெத் அதுக்கப்புறம் இருக்க போறது இல்ல. So this is power over death. So it is the ultimate step of a believer after death when we become like Christ. நம்ம ஆண்டவரை போல இந்த உலகத்துல இருக்கும்போது every day we are trying to become more like Christ. We are in the process of becoming more like him. So where does that end அப்படின்னா, it ends with this glorification. The day we see him face to face, அவர் முகமுகமா நம்ம தரிசிக்கிற நாள்ல தான் நம்ம இந்த salvation complete ஆகுது. Then we are glorified. God
glorifies us. We can turn our Bibles to Romans chapter 8 verse 29 to 30. Romans chapter 8 verses 29 to 30. I will just read it for you. For those God foreknew, he predestined to be conformed to the likeness of his son, that he might be the firstborn among many brothers. And those he predestined, he also called. Those he called, he also justified. Those he justified, he also glorified. ஒரு ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, God first, for those who for those God foreknew, முன்னாலே முன் குறிச்சிருக்காங்க. For he also destined to be conformed to the likeness, அவரை போல மாற்றுவதற்கு, that he might be the firstborn among the brothers. Thus யாரெல்லாம் predestined பண்ணாங்களோ அவங்கள God has called them, and யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்களோ God justifies them, and those he had justified he also glorifies. அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இங்க நம்ம பார்க்கிறோம்ல. So what is glorification அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it's first glorification is all about victory. What is glorification now? It's all about victory. If you can turn your Bibles to Ephesians chapter 1 verses 18 to 23. யாராவது நம்ம வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 23வது வசனம் வரைக்கும். Christ demonstrated ultimate victory in his glorification. Yes, one of you can read it. Ephesians chapter 1 verses 18 to 23. வாசிக்கலாமா? Anyone? Okay. வாசிங்க ஹசு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். Okay, thank you Azu. So it says that Christ demonstrated ultimate victory over everything. So our மகிமையின் ராஜான்னு கூட நம்ம பாடணும்ல. He is the king of glory. So ultimately he demonstrated the victory over everything, sin, death and everything. So அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்னா, we will share in his இந்த victoryல நமக்கு ஒரு பங்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாங்க, he gives. We will share in this victory through our inheritance and glorification with Christ. நம்ம ரோமர் 8:11, நீங்க just you can take down the verses alone and you can just read it later. Romans நம்ம ஏற்கனவே திருப்பி வச்சிருக்கிறதுனால I just read it for you. 8 verse 11 says, and if the spirit of him who raised Jesus from the dead is living in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who lives in you. நீங்க மத்த வசனங்கள்லாம் 15ல இருந்து 17 அதே 8 அதிகாரத்துல 15 to 17, அப்புறம் 29வது வசனம் வாசிக்கலாம். அப்புறம் 1 கொரிந்தியர் 15 54ல இருந்து 57. 1 Corinthians 15 verses 54 to 57. Here everywhere it says, because we are his children, we can also claim that victory, because we are his inheritance. We will share in his victory through our inheritance and glorification with Christ. Since we are in his inheritance, we can also enjoy this glorification and enjoy this victory through Jesus Christ. So glorification is about victory. He is victorious, and so he leads us also into victory. Okay, so second is glorification about change. It's about change. So what are things changes when we are being glorified? enna kaaryangallam maarudhu appdi solli pathana, spiritual entering spiritually into the presence of the Lord at death. We நம்மளுடைய ஆத்மா என்ன செய்யுதுன்னா அவருடைய சன்னிதானத்துக்கு போகுதுன்னா, our soul
it's meeting the Lord at our death when we die. And second, entering the physically into the presence of the Lord at his return. So when he returns, we will join with him. No, we will join with him. So we read that in 1 Thessalonians chapter 4, verse 13 to 18. So these all happens because of glorification. No? So two things changes. Our spiritual body, we meet the Lord at our death, and also when he returns, we will meet him face to face. 1 Thessalonians chapter 4, verse 13 to 18. And how does our physical body change? We read that in 1 Corinthians chapter 15 verse, it's a very long portion, maybe you can read it later. 1 Corinthians chapter 15 verses 35 to 57. That long, it's a long portion. If you read that and see how our physical body changes when we die and when we meet the Lord. No, that is what is given there. Our bodies will be changed. No, in the physical body it changes so that we can meet our Lord, and then our bodies will change and we'll become like Christ. Avare pola nama maarigirom. Then also we go from a mortal to immortal body. நம்ம இந்த இப்போ வாசிச்ச அந்த ரோமர் 8 அதிகாரத்துல கடைசியில் நம்ம வாசிச்சோம்ல. So our bodies become mortal to immortal. So these are the changes happens because of glorification. So அது மாத்திரம் இல்ல, glorification is about new dimensions. புதிய புதிய காரியங்கள். ரோமர் 8 அதிகாரம் 19 இருந்து 22 வரைக்கும். Romans chapter 8 verses 19 to 22. If you read, I'll read it for you. 19 to 22. It says, the creation waits in eager expectations for the sons of God to be revealed. For the creation was subjected to frustration, not by its own choice, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be liberated from its bondage to decay and brought into glorification, glorious freedom of the children of God. So everything changes. The bondage on in the body மாறுது. அது மாத்திரம் இல்ல, இந்த அழிந்து போகிற இந்த ஆத்மா மாறி we get a new dimension to meet the Lord. So glorification about the new dimensions that we are prepared to meet. And then so how do we prepare for this glory? இந்த glory நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா ரெண்டு காரியங்கள். We need to get prepared in two areas. First is Hebrews chapter 12 verses 1 to 3 நம்ம வாசிக்கலாம். So அதுல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா we need to cultivate endurance. இல்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இது போர்ஷன் தான். எபிரேயர் 12 அதிகாரத்துல 1ல இருந்து 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. Okay, I'll read it for you. It's a very familiar verse. It says, okay, therefore, since we are surrounded by such a great cloud of witness, let us throw off everything that hinders and sin so easily entangles, and let us run with perseverance the race marked out for us. Let us fix our eyes on Jesus, the author and perfecter of our faith, who for the joy set before him endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. Consider him who endured such opposition from sinful men, so that you will not grow weary and lose heart. So நமக்கு இந்த glory நமக்கு அடையணும் அப்படின்னா we need to cultivate endurance. நம்ம விடாமுயற்சி நமக்கு அவர் நம்ம பாவத்தை பாரமான காரியம் பாவமான காரியத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு we need to look at Jesus, the author and finisher of the faith. அவரை மாத்திரம் பார்த்து நம்ம போகும்போது we will not miss this glory. Second thing, we need to cultivate the anticipation. 1 Corinthians chapter 9 verses 24 to 27. 1 கொரிந்தியர் 9 24 ல இருந்து 27. யாராவது வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 ல இருந்து 27வது வசனம். 1 Corinthians chapter 9 24 to 27. பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஓகே, சோ நிச்சயம் இல்லாதவன் போல நம்ம ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ லைக் ஆல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி this is a race that we are running in this world. So இந்த ரேஸ் உடைய முடிவில தான் like I said will be glorified. அப்படிதானே? So at the end of this race நம்ம end of the race அந்த ரேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா we need to have the anticipation. நமக்கு இந்த we will be glorified. அல்லது நமக்கு இந்த மகிமையின் கிரீடம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படின்ற நமக்கு ஒரு anticipation நமக்கு தேவையில்ல. So how we need to prepare for to be glorified அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we need to cultivate endurance. பாதியில நின்றாதபடி நம்ம என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நம்ம we need to focus on Jesus alone and we need to run our race. Second, we need to cultivate the anticipation. நமக்கு என்ன செய்யறது, நிச்சயம் இல்லாதவர்கள் மாதிரி இல்ல, with hope with நமக்கு இந்த பந்தயத்துல நம்ம என்ன செய்வோம், முடிவடைவோம். நம்ம வந்து நமக்கு இது will be glorified அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பிலீவ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. So what is the hope of this glory? இந்த glory hope என்ன அப்படின்றது Romans chapter 8 verses 31 to 39ல நம்ம மூணு காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த 31ல இருந்து 39 வசனம். Romans chapter 8 verses 31 to 39ல இந்த glory நமக்கு என்ன மாதிரி ஹோப்ல நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா the first verse 32 says, Romans chapter 8 verse 32, I'll read it for you. It says, he who did not spare his own son but gave up for us all, how will he not also along with him graciously give us all things? The inheritance of the redeemed is inevitable. So அந்த inheritance அவர்கிட்ட இருந்து நம்ம inherit பண்ற அந்த காரியம் வந்து it's inevitable. So if we are redeemed, if we are saved, நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கோமானால் this is inevitable. அந்த என்னது, அவர் because he did not spare his own son but gave him up for us all. So how will he not also along with him graciously give us all things? இல்ல இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்கிறீங்களா யாராவது இந்த வசனத்தை? 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஓகே, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இல்ல, so inevitable. Inheritance of the redeemed is inevitable. Second thing, the advocate of the redeemed is undefeatable. இல்ல, நமக்காக ஒரு பரிகாரி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்கல்ல. சோ இந்த ஒரு பரிகாரி கிட்ட யாருமே இல்ல, சாத்தா என்ன செய்ய முடியாது, அவன் தோக்கடிக்கவே முடியாது. So the advocate of the redeemed, வசனம் 34 நம்ம வாசிச்சோம்னா it says, who is he that condemns? Christ Jesus, who died, more than that, who was raised to life, is at the right hand of God and is also interceding for us. இல்ல, அவர் நமக்காக இன்டர்சீட் பண்ணும்போது யாருமே அவர் என்ன செய்ய முடியாது, தோக்கடிக்க முடியவே முடியாது. So we are on the winner's side. We are on the winner's side. The advocate, நமக்குள்ள பரிந்து பேசி கொண்டிருக்கிற the advocate இல்ல, அவரை யாருமே டிஃபீட் பண்ண முடியாது. So நம்ம கட்டாயம் இந்த we will be glorified. இல்ல, so the advocate of the redeemed is undefeatable அப்படின்னு சொல்லி வசனம் 34 வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம், the victory of the redeemed is inescapable. இல்ல, நமக்கு வர வேண்டிய the victory வந்து யாராலும் தடுக்கவே முடியாது. இல்ல, it is for us. Verse 37, it says, no, in all these things we are more than conquerors through him who loved us. We will be more than conquerors. நமக்கு கிடைக்க வந்த victory வந்து அதுல இருந்து நம்மள யாருமே தடுக்கவே முடியாது. இல்ல, so this is the hope of the glorification. எனக்கு கூட இருக்கிறவர் யாரு, he calls me his child. So அவரை ஃபாலோ பண்ணி விக்டோரியஸா நான் என்ன செய்யறேன், அதை நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, எனக்காக பரிந்து பேசுகிறவர் யாரு, அவர் யாருமே டிஃபீட் பண்ண முடியாது. So I will be glorified. இன்னொரு காரியம், the victoryல we are more than conquerors ன்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டாங்க. அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டனால அவருடைய ரத்தத்தின் மூலமா we are more than conquerors. So அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய victory வந்து it is unavoidable. இல்ல,
சோ அதுதான் அந்த ஹோப்ல ஆஃப் குளோரிஃபிகேஷன். சோ இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா the result of glorification. நம்ம லூக்கா 15 அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கிட்டோம்னா அதுல அது ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றாருல, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊமை தான். the prodigal son பாக்குறோம். லூக் சாப்டர் 15 நம்ம திருப்பிக்கலாம். அதுல நம்ம we already know that passage very well, so we'll just read only the 22nd verse alone. 15 verse 22nd மட்டும் யாரா வாசிக்கலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் போடுங்கள். ஓகே, யாருக்கு போட சொல்றாங்க? the one who went away from the father. டெலிபரேட்டா போன ஒரு மகனுக்கு தான் he comes back இல்ல, அவன் திரும்பி வரான். திரும்பி வந்த அப்புறம் என்ன பண்றாங்க? the father accept. father was waiting இல்ல, நமக்கு தெரியும் எவ்வளவு ஈகரா என் பையன் வரமாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணது மாத்திரம் இல்ல, when he came back என்ன செய்யறாங்க? அவனை மன்னித்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? he took him back. சும்மா எடுத்துக்கல, நீ அவன் தப்பே பண்ணாத மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க? தன் மகனாக திரும்பி அவனை சேர்த்துக்கிட்டாங்கல்ல. so we see the process of salvation in this இல்ல. நம்ம திரும்பி process of salvation இந்த prodigal son இந்த parable மூலமா நம்ம பாக்குறோம்ல. so அவனை forgive பண்ணி அவனுக்கு என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன பண்றாங்க? தன் மகனாக மறுபடியுமாக அவனை தப்பே பண்ணாத மாதிரி மறுபடியுமாக அவனை திரும்பியுமாக சேர்த்துக்கிறாங்க. சோ அது மாத்திரம் இல்ல, இந்த 22வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அவங்க சர்வன்ஸ் கூப்பிட்டு என்ன பண்றாங்க? பெஸ்ட் ரோப் நீ என்ன யாருக்கு போடு? என் மகனுக்கு நீ போடு. put a ring on his finger. கையில அவனுக்கு மோதிரத்தை போடு, காலில் என்ன போடு? பாதரட்சியை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ஸ்க்கு கட்டளையிடுறாங்க. இல்ல திரும்பி வந்த மகனுக்கு ஆண்டவர் எப்படி பண்றாங்க? he takes him back இல்ல. there was a restoration in the son's life. the lost சன்னுடைய லைஃப்ல there was a restoration இல்ல. so always restoration follows salvation இல்ல. நம்ம வந்து salvationன்ற ப்ராசஸ்க்குள்ள போறோம். இந்த அதுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாங்களா, மறுபடியும் இழந்து போனதை மறுபடியுமாக என்ன செய்யறாங்க? திரும்பி பெற. அவன் வந்து he was enjoying everything before he went out from this father's house இல்ல. but when he போய் திரும்பி வந்தப்புறம் he regains that back. திரும்பி அந்த ஒரு உரிமை அவனுக்கு ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. so this is what he does in our life also இல்ல. so அது மாத்திரம் இல்ல, நம்ம கார்டன் ஆஃப் ஈடன்ல we lost இது ஆண்டவர் நம்மள பரிசுத்தமா நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் இல்ல. பரிசுத்தமா படைச்சாங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்வதற்காக ஆண்டவர் நம்மள படைச்சாங்கல்ல. சோ இது எல்லாத்தையும் நம்ம கார்டன் ஆஃப் ஈடன்ல we lost it இல்ல. சோ மறுபடியும் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் நமக்கு அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க இல்ல. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலாத்தியர் 6:7 வசனம். Galatians chapter 4 verse 7 எடுத்து வாசிக்கலாமா? Galatians chapter 4 verse 7. we lost இல்ல. first Adam மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த holiness, அந்த ரெய்னிங்ல எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்ன எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம். பட் நம்ம திரும்பி நமக்கு ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. எடுத்து வாசிக்கிறீங்களா? Galatians chapter 4 verse 7. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமா தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். Okay, so it says so you are no longer a slave. நம்ம என்ன செஞ்சோம்? அந்த garden of Edenல when we lost our holiness, when we lost the rainல அவருடைய மகிமையை நம்ம இழந்துட்டோம். அவர் நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சொன்ன காரியத்தை நம்ம வந்து we lost it and we became slaves இல்ல. நம்ம திரும்பி அடிமையாக நம்ம மாற்றப்பட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாங்க? இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த அடிமைத்தனத்துல இருந்து நமக்கு திரும்பி விடுதலையை கொடுத்து நம்ம என்ன செய்யறாங்க? திருப்பி மகிமைப்படுத்துற தேவனாக இருக்கிறாங்கல்ல. so you are no longer a slave இல்ல. நமக்கு முத்திரை குத்திட்டாங்க. you are no longer a slave but a son. நமக்கு son என்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. and since you are a son, God has made you also an heir இல்ல. அவருடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு ஹேராக நம்மள என்ன செய்யறாங்க? நம்மள மாத்துறாங்க சொல்லிட்டு அந்த எங்க நம்ம கார்டன் ஆஃப் ஈடன்ல நம்ம தொலைத்த காரியத்தை நம்ம மறுபடியுமாக இங்க என்ன செய்யறோம்? நம்ம ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம். so this is the result of glorification இல்ல. நம்ம என்ன செய்யறாங்க?
ஓகே, நமக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறாங்கல்ல. நம்ம எல்ஷடாய்ன்னு சொல்லி பார்த்தோம். சோ மேபி நம்ம நிறைய நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்திருக்கிறாங்க அப்படிதானே. பாவம் பண்ணிட்டானா அதுக்கு ஒரு பரிகாரம், அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதுக்கு ஒரு காரியம் அவங்க பண்றாங்க. நமக்கு அப்படி இல்லை, எவ்ரிதிங் இல்ல அவர் நமக்கு போதுமானவராக ஒருவருக்குள்ளேயே நமக்கு இந்த சால்வேஷன் ப்ராசஸ் முடியுது இல்ல. ஒருவரே நமக்கு நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. ஹீஸ் அ ப்ரொவைடர் இல்ல, ஹீஸ் அ ஹீலர், எவ்ரிதிங் அவர் நமக்கு ஒரே காரியத்துல பண்ணி நமக்கு என்ன செய்யறாங்க, எல்ஷடாய்வாக நமக்கு நம்ம வாழ்க்கையில அவங்க இருக்கிறாங்கல்ல. சோ இந்த எல்ஷடாய் கர்த்தர், ஹீஸ் அ க்ளோரி, ஹீஸ் அ கிங் ஆஃப் க்ளோரி இல்ல. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அவர் மகிமையின் ராஜா என்பதை அவர் மறுக்கவே முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளையும் என்ன செய்யறாரு, அவர் மகிமைப்படுத்துறாங்க. அது இம்மையில மாத்திரம் இல்ல, இம்மையில தேவன் நம்மளை மகிமைப்படுத்துறாங்களா? ஆமாம் இல்ல. நம்ம வசனம் சொல்லியிருக்கல, கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது அநேகத்திற்கு நம்மள அதிகாரி ஆக்குறாங்க. அவருக்கு ஒரு காரியத்துல நான் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப் முன் எடுத்து வைக்கும் போது God honors that and he glorifies us in front of the others. மத்தவங்களுக்கு முன்பாக நம்மள என்ன செய்யறாங்க, ஆண்டவர் மகிமையாக நம்மள வைத்திருக்கிறாங்க. So this glorification, it's not only மறுமைக்கு இல்ல, நாட் ஒன்லி ஆஃப்டர் டெத் மட்டும் இல்ல, நம்ம உலகத்துல இருக்கும் போதே ஆண்டவர் நம்மளை எங்கெங்க மகிமைப்படுத்தணுமோ, எங்கெங்க நம்மள கனப்படுத்தணுமோ அங்கங்க நம்மளை கனப்படுத்தி நம்மளை வைத்துட்டே இருக்கிறாங்கல்ல. அவருக்காக நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவனே இல்ல. சோ நம்ம அவருக்காக நம்ம ஒரு அவருக்காக நான் பரிசுத்தமா வாழணும், அவருக்காக நான் ஓடணும், அவருக்காக நான் ஐ நீட் டு சர்வ் காட். இது எல்லாமே நம்ம நிறைய காரியங்கள் அவனுக்காக செய்யணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணும்போது அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே இல்லை. அதுக்கேற்ற மகிமையை, அதுக்கேற்ற கனத்தை இந்த உலகத்திலே தேவன் கொடுக்குறாங்க இல்ல. ஒருவேளை கிடைக்கலனாலும் he keeps an account of that and he gives that in the இல்ல நம்ம இந்த லைஃப் டு கம் இல்ல, நம்ம மறுமையில நம்மள அவர் பார்க்கும்போது ஆண்டவர் அதை சேர்த்து நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்களே. சோ we are glorified. நம்ம 8ஆம் அதிகாரத்தை கடைசி நம்ம 30ஆம் வசனத்தை திருப்பி 29, 30 வாசிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ரோமர் 8 29, 30 வாசிட்டு நம்ம திருப்பி ஜெபிக்க போறோம். For those God foreknew, he also predestined to be conformed to the likeness of his son, that he might be the firstborn among many brothers. And those he predestined, he also called. Those he called, he also justified. Those he justified, he also glorified. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்க எங்களை இம்மையிலையும் மறுமையிலையும் எங்களை நீ மகிமைக்குள்ள நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமின்னு சொல்லலாம். நம்ம இந்த உலகத்துல அவருக்காக ஓடுகிற ஓட்டங்கள், அவருக்காக அவர் நிமித்தமாக நம்ம எடுக்கிற அந்த தீர்மானங்கள்ல நம்ம உறுதியா இருப்பதற்கு தேவன் உதவி செய்யறாங்க. நம்ம அதுல உறுதியா இருக்கும் போது அதுக்கு ஏற்ற கனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. He honors us, he glorifies us for each decisions that we take, for each commitments that we make each day. He never forgets that he is not an unjust God. He glorifies us and he honors us in this world before the others. We thank God for that kind of God we serve. ஆண்டவரே, எங்களை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கு. இந்த இம்மையில நீங்க எங்களை இவ்வளவு நாள் we were not put to shame anywhere, Lord. எங்களை நீங்க எல்லா இடத்துல கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமின்னு சொல்லலாமா? அது மாத்திரம் இல்ல, the salvation processல the end, the ultimate, இது அவரை போல மாறுவது, becoming like him is our ultimate goal, ultimate aim in our life. Every day we are progressing towards it to become more like him. In the process, the ultimate step is being glorified by our Lord. This happens after our death. It gives us a hope that we inherit from the Lord. When he intercedes for us, no one can stand against it. And no one can stop the victory that we are towards it. Nobody can stop it. So this is a hope we are able to enjoy. Can any one of us lead us in prayer? And இப்படிப்பட்ட மகிமை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களே, அதற்காக நன்றி சொல்லலாமா? நாங்க அப்படிப்பட்ட அந்த glorification நாங்க எதிர்பார்த்து நிக்கிறோம். We are looking forward to that kind of glorification when we meet you face to face. சொல்லி இந்த காலை வேளையில யாராவது ஒருத்தர் you can lead us in prayer.
ஏவப்பட்ட யாராவது ஒருவர். மகிமையின் தேவன்ல அவர் நம்மளையும் மகிமைப்படுத்துகிற தேவன். Dear God, we just thank you for this morning as we listen to this word on glorification, Lord Jesus. We just completely, Lord Jesus, surrender into your hands, Lord. It is beyond our understanding. It's beyond our grasping power, Lord Jesus, to understand that you are in the process of glorifying us, Lord Jesus. Ultimately, Lord Jesus, Lord, when we meet you face to face, Lord Jesus, and when we step into the eternal life, Lord Jesus, Lord, we are one among the saints in your kingdom, Lord Jesus, and that is our ultimate aim. And Lord, you are a part of it, Lord Jesus, and you help us through, and you are willing to do it, Lord Jesus. And what a mighty God we serve, Lord Jesus. Lord, as we deliberate upon this, Lord Jesus, and as we ponder upon it, Lord Jesus, help us to understand, Lord Jesus, and help us to get the magnitude of this whole thing, Lord Jesus, and grasp it, Lord Jesus, and help us to hold on to our faith, Lord Jesus, even through all the deliberations. Lord, as we face this challenge, Lord Jesus, and as we face the challenges of life, help us to look on to this great big glorification, Lord Jesus, that is uphold for us, Lord Jesus, holding on to the faith, Lord Jesus, and holding on to the one who called us for, Lord Jesus, and moving on, Lord Jesus. Lord, we submit everything into your hands, Lord. Thank you for this thought this morning, Lord Jesus. Help us to hold on, help us to lean on, Lord Jesus, and march on ahead this whole day. Be with us, Lord, and guide us. We ask all this in your matchless name, we pray. Amen. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலையில இருந்து நமக்கு இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்டிஃபிகேஷன், சாக்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். இதோட பர்சனல் நமக்குள்ள லைஃப். நாளையில நம்ம பார்க்க போது நம்ம மற்றவர்களோட தேவனோடு கூட உள்ள உறவு எப்படி, பிலீவர்ஸோட ஃபெலோ பிலீவர்ஸோட எப்படி நம்ம உறவு வைக்க போறோம், இந்த உலகத்தோட நம்மளோட உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம வர்ற 3 நாள் பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். கண்டினியூஸ்லி பி வித் அஸ். எங்களோட வந்து நிறைய காரியங்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்ம சேர்ந்து தியானிப்போம். ஆண்டுக்குள்ள வளருவோம். God bless you.